Hello everyone, in this video we are going to focus on a scheme named Modified Special Incentive Package Scheme, right? That is MSIPS. It is under the Ministry of Electronics and Information Technology. So in the scheme, it is launched in the year 2017, right? As a time period, 2020 kulla முடிக்கணும்ங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த Modified Special Incentive Package Scheme, right? இதோட எய்ம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எலக்ட்ரானிக் செக்டார்ல வந்து யாராவது இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு அதை இன்னும் கொஞ்சம் இன்சென்டிவைஸ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த Modified Special Incentive Package Scheme, right? So 2020ல எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து நெட் ஜீரோ இம்போர்ட் வந்து அட்டைன் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த Modified Special Incentive Package Scheme, right? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரானிக் செக்டர்ல ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து இம்போர்ட்ஸே இல்லாம, அதாவது நெட் ஜீரோ இம்போர்ட்ஸ்னா அதுதான், நம்ம வந்து இம்போர்ட்ஸ் வந்து இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே வந்து இங்க தயாரிக்கிற மாதிரி அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது, ரைட்? ஸோ இதன் வழியா நமக்கு என்னெல்லாம் கிரியேட் ஆகும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி இம்போர்ட்ஸில் நம்மளுடைய டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும், ரைட்? ஸோ அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன்லையும் சரி, மேனுஃபேக்சரிங் செக்டார்லையும் சரி, நமக்கு வந்து அதிக அளவில் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து வரதுக்கும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்தியாவிலே வந்து நிறைய electronic sector related வந்து produce பண்றதுக்கும் it leads to, right? So this is all about Modified Special Incentive Package Scheme, right? Thank you.